மனிதரில் புனிதர் எஸ்பிஎம் சார் அவர்களே, எப்படிப்பட்ட மனிதர் எஸ்பிஎம் என்பதற்கு அடையாளம் சூப்பர் ஸ்டார் பூரண நலமடைந்து அவர் கலந்து கொண்ட முதல் நிகழ்ச்சி எஸ்பி முத்துராம் சார் அவருடைய நிகழ்ச்சி. அவர் எந்த பகட்டையும் படோபடுத்தியும் விரும்பாமல் ஒரு அன்புக்கு பாத்திரமான எஸ்பிஎம் சார் அவர்களுடைய மனித நேயத்தை போய் பாராட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட மனித நேயத்துக்கு சொந்தக்காரரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு உங்களோடு சிறப்பு பெறுவதில் பேருவகை கொள்கின்றேன், பேரானந்தம் கொள்கின்றேன். ரஜினிகாந்த் அவர்களின் நாடி நரம்பினில் ஓடும் குருதியில் நீக்கமர நிறைந்திருக்கும் லட்சோப லட்ச கோடிக்கணக்கான ரசிகர் பெருமக்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ரஜினி சாரோடு பழகிய பழக்கங்களை எல்லாம், நிகழ்வுகளை எல்லாம் பட்டியலிட்டு சொன்னால் அது ஏட்டில் அடங்காது, எண்ணிக்கை அடங்காது, வருடம் வருடமாக காலம் காலமாக நிகழ்ந்து கொண்டே போகும். ஆனால் திரையுலகிலே விநியோகராக இருந்து பைரவி படத்தில் அவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் தந்த ஒரு பெரிய பாக்கியம். இதே விழாவில், புதுப்பாடகன் விழாவில் முதல்வரோடு விஜயகாந்தோடு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் உரையாற்றும் போது என்ன சொன்னார் என்றால், தானுவுக்கு நான் ரசிகன், எனக்கு தானு ரசிகர். எந்த நேரத்தில் அவர் எனக்கு சூப்பர் ஸ்டார் என்று சொன்னாரோ தெரியவில்லை, இன்று வரை உங்கள் முன் சூப்பர் ஸ்டாராக நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன அந்த மேடையில் இருந்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட மனிதர், எப்படி மனிதரில் புனிதர் எஸ்பிஎம் என்கிறார்களோ அதற்கு அடுத்ததாக அந்த மனிதரை நாம் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். தனக்கென வாழ பிறர்க்குரியாளர். அவரது வீட்டு உள்ள நுழையும் போதே வாசப்படியாண்ட ரொம்ப ஏழ்மையான மக்கள், படிச்சு வசதி இல்லாதவங்க, நோயாளிகள் அப்படிலாம் நிற்பாங்க. அவருக்காக பணி செய்கிறவங்க வந்து ஒவ்வொருத்தருடைய குறிப்பு எடுத்து போய் கொடுப்பாங்க. அதை பார்த்த மாத்திரத்தில் எல்லாம் செஞ்சு கொடுத்துருங்கன்னு அவங்க வருவாங்க. அவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கி உடனே ரசிகர் மன்றத்தவர்களை அனுப்பிச்சு அந்த உதவி செய்து அதை இதுவரை வெளியே காமிக்காத ஒரு நல்ல மனம் படைத்த மனிதர். அப்படிப்பட்ட மனம் படைத்தினால்தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுச்சியை, மறுபிறப்பையும் அவரால் உருவாக்க முடிந்தது. அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார் என்று கேள்விப்படும் போது நீங்கள் எல்லாம் கலங்கினீர்கள். நான் மட்டும் கலங்கவே இல்லை. இந்த மனிதர் நிச்சயமாக வருவார். தனக்கென வாழா பிறர்க்குள்ளாக வாழக்கூடிய அந்த மனிதர் நிச்சயமாக வருவார் என்று அவருடைய உதவியாளர் அழைத்து நான் பிரார்த்தனை செய்த அந்த விபூதியை அவரது தலையணை கீழே வை, அவர் புறப்படும் போது நலம் பெறுவார் என்று சொன்னேன். என் மனசுல தெளிவு, எல்லாருக்கும் நல்லது செய்யறோம், எல்லாருக்கும் யாரையும் கெடுக்கல, நிச்சயமா அந்த மனிதர் வருவார் என்றேன். வந்தார், நின்றார், வென்றார். அதோடு மட்டுமல்ல, மூப்பனாருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த இயக்கத்திலிருந்து வெளிவருகிறார். அந்த நேரத்தில் ஒருவரும் சேர்ந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கியது. அப்படிப்பட்டவர் என்ன நினைத்து என்ன செய்தாலும் அவருக்கு இருக்கின்ற மனப்பாங்கு யாருக்குமே இருக்காது. அவர் நினைத்திருந்தால் உங்களை எல்லா வகையிலும் உருவாக்கி காட்டியிருக்க முடியும். ஆனால் அவருக்கு ஒரு பிறந்த நாள் என்றால் நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்வார். ஏனென்றால் உங்கள் உயிர் மேல், உங்கள் உடைமை மேல் அவருக்கு இருக்கும் அக்கறை. தனக்கு தான் வரா, நீ வா, கோஷம் போட்டுன்னு சொல்லல, ஆனா நீ வராதேன்னு சொல்லுவாரு. அப்படி யார் படத்துல, முதல் படத்திலேயே என்கிட்ட ஒரு கதாபாத்திரத்துல ஒரு நல்ல ஒரு தீய சக்தி அழியணும், தெய்வ சக்தி வாழணும்னு யார் படத்துல நடிச்சு கொடுத்தாரு. நடிச்சு கொடுக்கும்போது சொன்னாரு, தானு இந்த விளம்பரத்தை நான் நடிக்கிறேன்னு எந்த இடத்துலையும் போடாதேன்னாரு. நான் போடவே இல்லை. டிசம்பர் 12ஆம் தேதி 93வது நாள் வந்தது. உடனே அவர் சாமி கும்பிட்ற மாதிரி போட்டு ராகவேந்தர் அருளால் நீங்கள் பல்லாண்டு வாழ்க 93வது நாள் யாருன்னு விளம்பரம் போட்டேன். உடனே போன் போட்டாரு. சரியான முறையில் சரியான நேரத்தில் நீ அந்த பயன்படுத்தின, உண்மையிலேயே பாராட்டுக்கு தானாரு.
பலமுறை அவரை சந்திச்சிருக்கேன். நம்ம சொல்றதை விட ஏத்துப்பார். ஒரு நாள் அருணாச்சல ஸ்டுடியோ, இதை நீங்க நல்லா கவனிக்கணும். அருணாச்சலா காட்டேஜில் அவர் கீழே அண்டர் கிரவுண்டில் அவர் உட்காந்துருக்காரு. நான் போய் பார்க்குறேன். சார், ஒருவருக்கு படம் பண்ணி ஒரு வீடு வாழும் நலிந்த தயாரிப்பாளருக்கு படம் பண்ணுங்க சார், அத்தனை குடும்பமும் நல்லா இருக்கும். உங்களை வச்சு படம் பண்ணவங்களாம் இன்னைக்கு வசதி இல்லாமல் இருப்பாங்க, அவங்கள தேடி பிடிச்சோட படம் பண்ணுங்க, நல்லா இருக்க நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி. அதான் அருணாச்சலம் 8 பேர் கொடுத்தாரு. அப்படி ஒவ்வொருத்தரையும் கோட்டீஸ்வரன் ஆக்கி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனித நேயம் உள்ளவர் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி